ஏட்டி என் கூட வரும்போதாவது இந்த கை உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரலாம்லாட்டி, இப்படி கையில்லாத ட்ரெஸ் உன்னை யார் போட்டுட்டு வர சொன்னா? பாட்டி நீ பேசாம அப்பா கூட வந்திருக்கலாம்ல ஹாஸ்பிடலுக்கு, என்ன ஏன் கூட்டிட்டு வந்த? உங்க அப்பனை தான் கூப்பிட்டேன், அவன் வேலை இருக்குன்னு போயிட்டான். உங்க ஆத்தாக்காரிக்கு என்னைய கூட்டிட்டு போனனாலே அவளுக்கு கால் வலி முதுகு வலி எல்லாம் வந்துடும். அவளும் கூட்டு போக மாட்டேன்ட்டா. வேற யாரும் என்ன கூட்டிட்டு போவா? நான் ஒத்தையிலேயே போக முடியும், அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இல்ல அந்த அம்மாவை சொல்லணும், அவங்களும் போக மாட்டாங்க. நம்மள இப்படி கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இந்த கிழவி வாயை மூடவே செய்யாது. ஏட்டி அங்க என்ன திரும்பி நின்று என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா, ஹாஸ்பிட்டல் அடைச்சிட போறாங்க. பாருங்கம்மா, உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ரெஷர் தான் இருக்கு. என்னது பிளஸர் இருக்கா? டாக்டர் எனக்கு பிளஸர்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க வீட்டில் என் மகன் தான் ஒரு கார் வச்சிருக்கான். பிளஸர் காரெல்லாம் வைக்கிற அளவுக்கா இருக்கேன் நானு. பாட்டி ஏன் இப்படி மானத்தை வாங்குற? அது பிளஸர் இல்ல பிரஷர். பிரஷர்னா ரத்த கொதிப்புன்னு அர்த்தம். உனக்கு ரத்த கொதிப்பு தான் இருக்குதான். என்னது ரத்த கொதிப்பா? ஐயோ டாக்டர், என் ரத்தம்லாம் கொதிச்சதுன்னா நான் எப்படி உட்காருவேன், சாப்பிடுவேன், நடப்பேன்? ஐயோ எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துட்டே போச்சே. சும்மா சத்தப்படாதீங்கம்மா. ரத்த கொதிப்புங்கிறது ஒரு வியாதி தான். அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும். முதல்ல எதுக்கு எடுத்தாலும் இப்படி டென்ஷன் ஆவதை நிப்பாட்டுங்க. உப்பு கம்மி பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இருந்தாலே அந்த நோய் சரியா போயிரும். என்னது சரியாயிருமா? டாக்டர் நான் கோவமே படமாட்டேன் டாக்டர். வேணா என் பேத்திட்ட கேட்டு பாருங்க. நான் எப்பவும் சிரிச்ச முகமா தான் இருப்பேன். என் பேத்தியை எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லார்ட்டையும் எவ்வளவு நல்லா பேசுவேன் தெரியுமா? எனக்கு போய் ரத்த கொதிப்பு வந்துட்டேன். இந்த பாட்டி என்ன உருட்டு உருட்டுதுப்பா.